தண்ணீர் சேமிப்பை குறித்து வழக்காடியே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய முன்னோடி ஐயா மாரியம்மன் ஐயா அவர்கள். அடுத்ததாக தமிழக ஆளுநர் வளர்ச்சி இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னோடி விவசாயி ஒருங்கிணைப்பாளர் ஐயா குருசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரொம்ப நேரம் கிடையாது, பயங்கரமான பேச்சாளர்கள்ப்பா. நீங்க கட்சி வச்சீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேவையான அதெல்லாம் போகப்படாத கீழே உட்காந்துருக்கோம். யாருக்கு பேசுறது எப்படி பேசுறது புரியல. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நீங்க தான் அதிகாரிகள். இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நீங்க தான். உண்மையிலேயே நான் வந்து சாரா ரொம்ப ஒரு as an advocate தூங்கவே இல்லை. I have so many legal questions in my mind while it was delivering your address. I feel that there must be having about work, but you are not in a position to recognize that because of your sentiment towards the nature and water. அவர் வந்து ஒரு பெரிய அரசு அதிகாரி, தமிழராக இருந்து பல்ராம் ஜாக்கர் வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கிருஷி பவனினுடைய ஒவ்வொரு அறைகளோடையும் நான் பேசியிருக்கேன். விவசாய மந்திரிகளாக எனக்கு தெரிய இருந்தவர்களில் அவரளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு மந்திரியை நான் பார்த்ததில்ல. ரொம்ப இந்திரா காந்தியோட ரொம்ப சகஜமா இருந்தார், ராஜீவ் காந்தியோட சகஜமா இருந்தார். என்னை வந்து ரொம்ப அவர் கூட உயர இருப்பாரு, இன்னும் அவர் இடுப்புக்கு தான் இருப்பார். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில என்ன நானே நான் பார்க்கறது அவர் என்னை ரொம்ப உயர்வா சொல்லுவார். குரு அண்ட் ஆல்சோ சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லா இந்திக்காரர்களையும் அவர் வந்து என்னை அறிமுகப்படுத்துவார். எனக்கு அப்படி ஒரு பெருமை. அவரை வச்சு ஒரு பெரிய மாநாடு போட்டோம். 9,000 பேர் 3 நாள் தமிழ் மைதானத்தில் சாப்பாடு போட்டோம். பெரிய மாநாடு, விவசாயிகள் மாநாடு, நேஷனல் கான்ஃபரன்ஸ். அந்த மாதிரி அந்த கிருஷி பவனுடையும் பூஷா காமர்ஸோடையும் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு பார்வைகள் உண்டு. இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுனால அதை திரும்ப தொடர்பு அதோட பண்ணுவோம். இப்போ நாம் வந்து நம்முடைய மிஷன் வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் தமிழக ஆளுநர் வளமீட்பு இயக்கம்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். அதை நாங்கள் ரொம்ப வலுவாக கொண்டுட்டு போயிருக்கிறோம். நம்மளுக்கு திருச்செல்வம் சொன்ன விஷயங்களுக்கு ராஜேந்திர சிங்கை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ராஜேந்திர சிங் வந்து ரொம்ப தந்திரமான ஒரு பெரிய சோசியல். நான் உங்களுக்காக என்னை நான் நேர்ந்து விட்டுட்டேன், பட் என்கிட்ட இருக்கிற காசை உங்களுக்கு நேர்ந்துக்க சொல்லாதீங்க அப்படின்னு. If you want me, you purchase my ticket, I come. If you don't want, you leave me. நான் வரணுமா, எனக்குரிய விமான டிக்கெட்டை வாங்க, நான் வர்றேன் அப்படின்னு என்னை விட்டு டிபார்ட்மெண்ட்லாவே இருப்பார் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய தன்னை பாதுகாத்து கொண்டு சமூக சேவை செய்கிற பெரிய தலைவர்கள் தான் ஒரு ஆள். அண்ணாமசாரையெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். தமிழகத்தில் 2015 இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே வந்து போற இடத்துல என்ன ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிட்டது இல்லை. இதுவரைக்கும் இப்பயும் எடுக்கிற பழக்கம் கிடையாது. யாராவது நண்பர்கள் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவோம், அதையும் விட்டு வேணாம். பாதுகாப்பு இது பல விஷயங்கள் நடந்திருக்கு. 6 நதிகளுக்கும் 47 கிளை நதிகளுக்கும் ராஜேந்திர சிங் 2 மாநிலங்கள் கூட்டிட்டு போனோம். நம்ம போஸ் ஊரா பாட்டு பாடிட்டாரு. அதனால பல்வேறு வேலைகள் பார்த்துருந்தோம். ரொம்ப நண்பர்கள் இருக்கிற நண்பர்கள் மாதிரி இன்னும் 200-300 நண்பர்கள் நம்மளோட பயணிக்கிறாங்க. ரொம்ப பேர் வந்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய இயக்கம். நான் என்ன செஞ்சேன், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதோட நாமெல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் செய்ததை எப்படி வந்து கட்டுக்கோப்பாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வரணும். பேசணும்னா நம்ம எவ்வளவோ பேசலாம். இலக்கியத்திலிருந்து அதுல இருந்து எவ்வளவோ பேச முடியும். நீங்க பெண்ணி குறிப்ப சொல்றீங்க, ஆர்தர் காட்டனை பத்தி பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப பேச வேண்டும். பக்கத்துல தான் முக்கம் பொருத்திக்கலாம். அவருக்கு ஒரு சிலையை வந்து நம்ம மோகன் அவர் வந்து இன்ஜினியர் கடைசியில் இருந்தார். அவர் ஒரு சிலை வச்சார். அதுல வந்து ஒரு நல்ல வார்த்தை, the cost benefit analysis in my conclusion is not of an engineer or a government. It is the benefit that the generation going to enjoy and cultivate. ஒரு திட்டத்தை போடுவதற்கு என்ன செலவாகும்,
இதை செலவு செய்வோம் என்றால் அதன் மூலமாக என்ன வரவு வரும் என்பதை அரசாங்கம் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலமாக பயனடைய போகின்ற பயனாளிகளாகின மக்கள் அந்த கணக்கை போட்டுக் கொள்வார்கள். ஃபார் ஜெனரேஷன்ஸ் டு கம். அவன் உருவாக்கி இருக்கிற அந்த கட்டடம் பல ஜெனரேஷன், பல தலைமுறைகளுக்கு நிக்கிற நம்பிக்கையோடு கட்டியிருக்கான். இப்ப நம்ம ஆட்கள் கட்டின கட்டடம் யாரும் இல்லாததுக்கு போயிருக்கு. ரெண்டாம் தர கட்டிதான் ஜாதம். அந்த அளவுக்கு இப்ப நம்முடைய கட்டடங்கள் இருக்கு. மதுரையில 4 பாலங்கள் இருக்கு. ஒரே ஒரு பாலம், அந்த ஆல்பர்ட் பீட்டர் பாலம் மாதிரி எல்லாம் பாலம் நிக்கல, எல்லாமே ஓட்ட விழுந்துச்சு. அந்த மொத்த பாலம் தான் நின்றுட்டு இருக்கு. அதையும் உடைக்க போறாங்க போல அநேகமா. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆக காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ங்கிற பேர்ல வந்து ஒரு அரசு போடுகிற திட்டத்தை விட the community owned participation community owned activity that is the enduring asset to the society, சமூகத்துக்கான ஒரு நீட்டமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய இது. இப்ப நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் மைக்ரோ லெவல் வாட்டர் ஷெட். இட் should be reclaimed and restored. அது ரொம்ப முக்கியம். நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில லேண்ட் யூஸ் அண்ட் சாயில் SLUI சாயில் அண்ட் லேண்ட் யூஸ் இன்ஸ்டிடியூட், one among the departments of agricultural ministry, அவங்களும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மைக்ரோ வாட்டர் செட் குறு அடிநில பரப்புகளை பற்றி அனலைஸ் பண்ணி கேட்டலாக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு அட்லஸ். அந்த அட்லஸ்ல படி தமிழ்நாட்டில் ஒரு 18,400 ஒரு கொஞ்சம் கூட குறைய வாட்டர் ஷெட் இருக்கு. இந்த வாட்டர் ஷெட் ரீஜியன்கள்ல தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 261 பஞ்சாயத்துகள் இருக்கு. கிராம பஞ்சாயத்துகள், நகர பஞ்சாயத்துகள், இவைகள் எல்லாம் இருக்கு. நகரங்கள் எல்லாமே இருக்கின்றது. இவைகளில் வந்து ஏறத்தாழ ஒரு 4000 வாட்டர் ஷெட் வந்து பியாண்ட் ரெக்லமேஷன் தே ஆர் டிலாபிடேட்டட். ஒரு 4000 வாட்டர் ஷெட் வரைக்கும் மீட்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. எதுக்காண்டி? ஒன்று வந்து இப்ப நம்ம மாரியப்பன் சார் சொன்ன மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களால பெரிய பெரிய குவாரி ஓனர்ஸ் பெரிய பெரிய சுரங்கங்கள் தோண்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் அந்த 4 சாலைகள் போடுறது, அப்புறம் சிப்காட்டுக்கு இடம் எடுக்கிறது, சிப்கோக்கு இடம் எடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் ஒரு 4000 மைக்ரோ வாட்டர் ஷெட் போயிடுச்சு. மிச்சம் இருக்கின்ற ஒரு 11,500 வரைக்கும் இருக்கிற மைக்ரோ வாட்டர் ஷெட்ஸ் வந்து 16,000 சொச்சம் மீட்க முடியும். இவைகளை இந்த 12,641 வில்லேஜ் பஞ்சாயத்தும் இந்த MNRGA 100 நாள் வேலை திட்டம் அதில் இருக்கின்ற பணியாளர்களின் மூலமாக அந்த மைக்ரோ வாட்டர் ஷெட் ரெக்லமேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து ராஜேந்திர சிங் நாம எல்லாம் பண்ண பிரயாணங்களை தொடர்ந்து போயிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கொண்டு போய் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். இந்த மைக்ரோ வாட்டர் ஷெட்னு ஒரு டைரக்டர் வந்து சென்னையில நம்ம அந்த கிண்டியில வந்து அவங்களுடைய அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்திலேயே போய் அந்த இயக்குனரையே பார்த்து நாங்க கொடுத்த பொழுது அவங்க அதை வாங்கி வச்சிருக்காங்க. பட் we have no fund. There is a department but there is no fund. பணம் இல்ல, இருந்தாலும் ஒரு நல்ல யோசனை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம ஒரு ஆறாக இருக்கட்டும், ஒரு குளமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சிறு நீரோடையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நீரூற்றாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு குறு வடிநில பகுதிக்குள் தான் ஆகும். குறு வடிநில பகுதி வந்து மழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் விழுந்து அந்த மண் உறிஞ்சி இஞ்சி அதுவே வந்து தண்ணியை வெளியிட்டு அப்படியே வருகின்ற பண்புகள் ஒன்று. அது நீங்க சொன்ன மண்ணீர் இல்லையா? இன்னொன்று என்னன்னா விழுந்த உடனே அப்படியே சரசரசரன்னு ஓடி அந்த மண்ணையை அரிச்சு அடுத்த மைக்ரோ வாட்டர்ஸ் கொண்டு போய் அதையும் அரிச்சு கொண்டு போய் பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் அடுக்களையும் உண்டாக்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு காலப்போக்கில் ஒரு 15 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட வாட்டர் ஷெட் வந்து மேனேஜ்மெண்ட் இல்லாமல் விட்டோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு மலையாக ஒரு மடுவாக ஒரு சிறு பள்ளத்தாக்காக போய் நிலத்தினுடைய பண்புகளை இழந்துவிடும் என்பது ஒரு இது. எனவே இந்த குறுவடிநில பகுதிகளை மீட்டெடுப்பதன் மூலமாகவும்
அதை பக்குவப்படுத்துவதன் மூலமாகவும் அதில் இருக்கின்ற நீர் வரத்து கால்வாய்கள், போக்கு கால்வாய்கள், அதற்குள் இருக்கின்ற ஓடைகள், அதற்குள் இருக்கின்ற தண்ணூற்றுக்கள், இவைகளை எல்லாம் பராமரிப்பதன் மூலமாகவும் பெரிய ஆறுகளையும் கிளை ஆறுகளையும் சமுத்திரங்களையும் கம்மாய்களையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஆதார அமைப்பு. எனவே இந்த தன்னிறைவு தமிழகம் என்பது குறுவடிநில பகுதி மீட்பு என்கின்ற ஒரு திட்டத்தை ஒவ்வொரு பஞ்சாயத்து கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை அரசாங்கத்தின் திட்டமாக அது ஒரு ஜிஓவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில வரணும் அப்படிங்கறத நாம எடுத்துட்டு போகணும். அப்படி நீர் என்பது ஒரு அவசியமான ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு படைப்பு. அந்த படைப்பு தண்ணீர் இல்லாமல் நம்ம வேப்பகுள மாடல் மாதிரி விவசாயம் வரப்போறதல்ல. விவசாயம் வராத பொழுது என்ன இருக்கும் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம். அதிகமாக உற்பத்தி செய்கின்ற பொழுது அது எப்படி போய் சேர்கிறது என்பது மூன்றாவது விஷயம். இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகளையும் மையங்களையும் நாம் உருவாக்கி தரணும் அப்படிங்கிறத நாம் நான் இந்த கூட்டத்தில் வைக்கிறதுக்கு முற்படுகின்றேன். எங்களை பொறுத்த மட்டும் வைகை மீள் உருவாக்க திட்டம் என்று சொல்லி போன ஜூலை மாதம் ராஜேந்திர சிங் எல்லாரும் வந்திருந்து ஒரு திட்டத்தை துவக்கணும். அது இப்ப சமீபமாக போன ஜனவரி மாதத்துல அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 14.2 கிலோமீட்டர் நீளத்துல 9.6 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஆற்றில் இருந்த நீர்க்கருவை செடி அது எல்லாத்தையும் எடுத்த ஒரு காடு மாதிரியே இருந்தது. வைகை என்பது மதுரை நகரத்திற்குள் ஒரு காடு மாதிரியே இருந்தது. இந்த வருடம் இந்த வைகையில ஆத்துல அழகர் இறங்குற பொழுது தண்ணி மழை பெஞ்சு அந்த ஆத்துல தண்ணி போறதை பார்க்கறது எனக்கே மனசுக்கு ஒரு சந்தோஷம். எங்கேயும் விளம்பரப்படுத்தல, இது பெருசா விளம்பரமே படுத்தல, யார் செஞ்சாலே தெரியாது. ஒரு 5-6 நிறுவனங்களை நாங்க போனோம், 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்க, ஏதோ பண்ணணும். இதை பூரா எடுத்து கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் அதை நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த வைகையினுடைய ஃபீடிங் சேனல்ஸ் அண்ட் ஆல்சோ தி டிபெண்டன்ட் வாட்டர் பாடிஸ் என்று சொல்லக்கூடிய ஏறத்தாழ 2200 நீர்நிலைகள் இருக்கின்றன, கம்மாய்கள் இருக்கின்றன. இந்த 2200 கம்மாய்களையும் ஒரு 10 கம்மாய்களை தேர்ந்தெடுத்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் டு ரிவைவ் தி வாட்டர் பாடிஸ் டேக்கிங் தி மாடல் ஆஃப் திஸ் வேப்பங்குளம் வில்லேஜ். அதனால நான் நண்பர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், ஒரு மாடல் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணுங்க. உங்க பேரை நான் சொல்லியிருக்கேன், சார் பேரை சொல்லியிருக்கேன். ஒரு நியாயமான காரணம் சொல்லி ஒரு பணத்தை வாங்கி எடுத்து அதை செய்வோம், ஒரு மாடல் ப்ராஜெக்டா போட்டுன்னு சொல்லி அது இருக்கின்ற வேலை பார்க்கின்ற நம்முடைய பாண்டி, நம்ம குணசேகரன், இந்த அன்பு செல்வி, அப்புறம் அவங்க தாமரை செல்வி, அதுக்கப்புறம் நம்ம சந்தியாகு, அவர் கீழ் பக்கம் இருக்கிற சந்தியாகு, மத்திய பகுதியில் இருந்து நம்முடைய பரமசிவம் போயிட்டாரா, பரமசிவம், அதே மாதிரி நம்ம கடிதத்தில் இருந்து நம்ம சேகரை சேர்ந்தவர்கள், நம்ம விஜயகுமார், நம்ம விஜயகுமார் வெள்ளாரா விஜயகுமார், அவங்க எல்லாம் நான் வர சொல்லியிருக்கேன். இது ஒரு பைலட் ஸ்கீமா எடுத்துட்டு போய் how to revive the water bodies attached to the tributaries and also the main rivers. எப்படி அதை பண்ண முடியும், ஒரு மாடலை உருவாக்கணும். வேப்பங்குளம் என்கின்ற அந்த கிராமம் எந்த பெரிய ஆத்தையும் சேர்ந்து இல்லை. அது எங்கேயோ பெய்கிற மழைகள்ல நேரடியாக அது ஒரு மைக்ரோ வாட்டர் செட்டிங், ஒரு புல்வடிநில பகுதிக்குள் இருக்கின்ற ஒரு 5-6 கம்மாய்களை மீட்டெடுக்கின்ற காரியங்களில் இந்த கிராமம் ஈடுபட்டு வெற்றி கண்டிருக்கின்றது. இந்த மாடலை மையமாக வைத்து இதில் ஏற்கனவே ஆந்திர அரசாங்கத்தோடு திட்டம் போட்ட அந்த அனுபவத்தை மையமாக வைத்து இந்த 10-15 கிராமங்களை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக எடுத்து நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கு இதை ஒரு மாடலாக நாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நாங்கள் வரைந்திருக்கிறோம். அதற்கான தேவைகள் என்ன என்பதையும் ஒரு கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒரு 10 நாள் ஆகுமா 15 நாள் ஆகும் சொன்னோம்னா கரெக்டா இருக்கு. அண்ணாதாசன் பாட்டு மாதிரி மயக்கமா ஒரு 10 days ஒரு 15 நாள் 2 ஒரு பகவான் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா போவோம். எல்லாமே நம்ம 2ஆம் நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லல, அவங்க நண்பர்கள் சொல்றாங்க. அதை நான் சொல்லலையா பாவமா போயிடும். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா சொன்னாங்கல்ல, வாய்தா மாவட்டத்தோட தான் எனக்கு இவருடைய ஞாபகம் வைகை புயல்
கிணத்தை காணோம் கிணத்தை காணோம், குளத்தை காணோம் குளத்தை காணோம். இப்ப ஆத்த காணோம் ஆத்த காணோம் நிலை வந்துடக்கூடாது. வாய்தான் வாங்காதீங்க. என்ன இது ஒரு திட்டம், ஒரு செயல் திட்டமாக கொண்டுகிட்டு வரணும். என்ன நம்ம இங்கேயே மஞ்சப்பட்டி ஏரி அது ஒரு ப்ராஜெக்ட். அடுத்து மதுரையில் இருக்கின்ற ஒரு 6-7 கம்மாய்கள், அதே மாதிரி வெள்ளாரத்தையும் கரிலத்திலையும் 2 இதுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு திட்டமாக நாம் அதை எடுத்துட்டு போறதுக்கு சார்ட்டையும் பேசி ஒரு நல்ல ப்ராஜெக்டை ஸ்பீக்கிங் வித் ஆல் ஸ்பீக்கிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாத்தோடையும் இதோட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்ம இருக்கு. நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம செய்யணும். ஒரு 6 மாதத்தில் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு நிதியாண்டுக்குள் நாம வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு செயல் திட்டமாக எடுத்துக்கணும். அடுத்து கரிகால் சோழருக்கான இதுகளை பத்தி சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆறு என்பது என்ன, ஆறு என்பது வந்து ஒரு அழகிய, அது வந்து இன்னைக்கு ஆடை இல்லாத பெண்கள் மாதிரி அதனுடைய மேலாடைகளான மணல் சுழல் எல்லாத்தையும் இழந்து பாறையோடையும் நிர்வாணமா படுத்து கிடக்கிறத பார்க்கிற பொழுது கண்ணீர் தான் வருது. எந்த ஆறுமே அதற்குரிய அங்க லட்சணங்களோட இல்லை. அங்க லட்சணங்கள் இழந்த இந்த ஆறுகளை ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சபதத்தை இந்த தண்ணீர் தமிழர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அதிகாரிகள் அவர் வந்து சார் வந்து ஒரு லிமிட்டட் பண்ண முடியும். பட் யூ ஹேவ் தி ப்ராட் அவங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்கு முழு நேரம் ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய உத்தியோகத்தை நாங்க கொடுக்குறோம். இந்த உத்தியோகத்தை நீங்க ஏற்று தயவு செஞ்சு செய்யணும். இதுல வந்து 272 மெஜாரிட்டி வந்தாதான் எதுவுமே கிடையாது. நாம வந்து மைனாரிட்டியா இருந்தா கூட நாம வந்து மெஜாரிட்டியா டிக்ளேர் பண்ண முடியும். அதனால அதை பண்ணணும். நீங்க ராமன் வந்து கடந்து போறான் கங்கை ஆற்றை. அந்த ஆறு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கம்பன் சொல்றாங்க. கம்பன் அந்த ஆற்றை ராமன் போறப்ப பார்த்துருப்பான். அவன் காவேரியை பார்த்திருப்பான். காவேரியை பார்த்து என்ன சொல்றான், நூலும் புறல் ஓடி, என்ன நூறமும் தங்கமும் நகையும் எல்லாம் போட்டு கடைசியா நூலும் புறல் ஓடி அப்படின்னு என்னடா நூலும் புறல் என்று சொல்லி அர்த்தத்தை எடுத்து பார்த்தா ஒரு அழகிய பெண்ணின் முதுகிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ரோமங்கள் எப்படி அவருடைய முதுகுல தெரியுமோ அது மாதிரி தன்னுடைய மணல் பரப்பிலே அந்த தண்ணி ஓடுகின்ற பொழுது அந்த கருத்த மணல் ஒரு ஓரமா போகும்ல, அப்படிப்பட்டதை வந்து அந்த முடியாகவும் அந்த ஆற்றை ஒரு அழகான பெண்ணாகவும் வர்ணித்து கம்பன் என்ன அப்படிப்பட்ட தமிழ்நாடு என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அவர் பறித்து உடல் நட்டலின் தெரிந்த வாழ்க்கையில் கவரி கன்று ஊட்ட போந்த பால் நிலத்து கிடந்து வாழ்வான. இது வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து நிலத்தினுடைய வலிமையையும் ஆற்றினுடைய அழகையும் சொல்றாங்க. அதாவது நடுவதற்காக நாற்றை ஒரு பெண் பிடுங்கி உள்ள பதிக்கிறா. எதுல நடவு செய்யற வயல்ல பதிக்கிறா. பதிக்கிற பொழுது அங்க இருந்து ஒரு கெண்ட மீன் தப்பி பால் நிலத்து கிடந்த கரையில் கன்று ஊட்ட போந்த அந்த கவரி மான் தன்னுடைய கன்று குட்டிக்கு பால் கொடுத்த பொழுது அந்த கன்று குட்டி குடித்த பால் அங்கு இருந்த வளப்பில் இருந்த அந்த வெளிகள் சில பள்ளங்கள் இருக்குள்ள பள்ளத்துல கடந்தது. அந்த பள்ளத்துல போய் மீன், அந்த மீனை 10 மீனை தேர்ந்தெடுத்து அந்த கும்பலை எடுத்துட்டு போய் அந்த மீனை குழம்பு வச்சு உழுதுகிட்டு இருக்கிற புருஷனை கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்க வந்து தமிழ் கவிஞர்கள் வந்து எப்படி வந்தான்னு சொன்னா அப்படி வளமான நாடு இருந்ததுனால. இப்ப இருக்கிற கவிஞர்கள் கூட பாவாடை இல்லாம போறது, சட்டை இல்லாம போறது, இந்த மாதிரி எழுத முடியாது. எனவே கற்பனை என்பதும் அழகு என்பதும் செழிப்பு என்பதும் வளத்தில் தான் வரணும். வளம் என்பது நீர்வளம் இல்லாமல் வரப்போறது. நீர்வளம் ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து ஆதார் காட்டன், அப்புறம் வந்து நம்ம பெண்ணி குயிக்கு நீங்க சொன்னாங்க. அதுல வந்து ரொம்ப விட்டுவிட்டு வந்து நீங்க சொன்னீங்க. அதுல வந்து he spent his own money along with family properties and also the fund collected from his fellow students when he was studying in the university. முதல்ல கட்டின டேம் வந்து உடைஞ்சு போச்சு. திரும்ப ஆர்டர் வாங்கி திரும்ப கட்டுறாரு. இதை கவனிச்சுக்கிறது
கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் கட்டுறாரு. ரெண்டாவது அன்சீசனல் ரெயின்னு சொல்றாங்க. ஏதாவது நல்லவைகளை கெடுப்பதற்கு பலது வரும். அது மாதிரி பெய்யக்கூடாத மழை ரெண்டாவது பெய்யுது, ரெண்டாவது உடஞ்சி போச்சு. கவர்னர் கூப்பிட்டாரு, நீங்க சொன்ன கவர்னர், அப்பா நீ கட்டுனது போதும், எங்கிட்ட காசை கூட ஆதரவு விட்டுட்டு போய் வேண்டிய ஆதரவு கூப்பிட போட்டாரு. இப்படியாடி சொல்லி அதான் அங்க இருந்து கப்பல்ல ஏறி போய் அங்க போய் பள்ளிக்கூடத்து பையன்கள் காலேஜில் படிச்ச பையங்களுடைய கூட்டத்தெல்லாம் போட்டு அவங்ககிட்ட நிதி ஊர்ல நிதி திரட்டி கொண்டாட்டியை கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து அசட் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வித்து கேட்ச கொண்டு வந்து he got an order from the government that he has to spend and build the dam. If it is successful, it should be reimbursed. வெற்றிகரமாக முடிந்து விட்டால் ரீஇம்பர்ஸ் பண்ணுங்கிற ஆர்டரை வாங்கி கையில வச்சுட்டு இந்த வேலையை பார்க்க போறாரு. பார்த்து கொண்டு வந்து கட்டிட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணாங்க. அதனாலதான் அவர் பையன் இன்னைக்கு வரைக்கும் பையனும் பேரனும் தாத்தாவை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். Financial security is the most important part of any project. This project also, parties are depending on Star Watson and also you. என்ன இதை வந்து ஒரு கூட்டத்தை போட்டுட்டு வரணும் நல்லா சொல்லணும். சந்தோஷம். ஆனா ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லாம ஒரு செயல் திட்டத்தில் இருக்காங்கிறது. We are ready to produce a project that produce has to be sold in the market, but unnecessarily they are spending money. நீங்க வந்து Exonora is spending 5 crores every year in Chennai city without no use. ராணிமேரி காலேஜ்ல அங்க இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறதுக்காக ஒரு ஏரி அழகுபடுத்துறாங்க. அந்த ஏரிக்கு தண்ணிக்கு எங்க போவாங்க? நாங்க பறவையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வச்ச செடியை காய்ச்சி போச்சு, பிள்ளைகள் ஒன்று பார்க்கறது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பல்வேறு விஷயங்கள் உருவாகிடுச்சு. அதனால வந்து இப்போ பிரயோஜனப்படுற இடத்துக்கு பண்ணுறது எவ்வளவோ சொன்னாலும் எவ்வளவோ சொன்னேன். இப்போ மதுரைக்கு ஒரு ஆபீஸ் எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. பார்த்து உங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி அதனால வந்தவங்க நம்பிக்கையோட எல்லாரும் பேசுறது நினைக்காதீங்க. சட்டப்பட்டு ஊருக்கு போவோம், அந்த திட்டத்தை மட்டும் நீங்க நிறைவேற்றுவதற்கு வழி பண்ணணும்னு சொல்றோம். எல்லா வகைகள்லையும் வெற்றிகரமான ஒரு சட்ட ரீதியாக சார் ரொம்ப சொன்னாரு. நாங்கள் ரொம்ப பார்ப்போம். பனை மரங்களை எல்லாம் நாங்கள் கோடி பனை மரம்லாம் நாங்கள் விதைக்கவே இல்லை. ஒரு 15,000 20,000 பனை மரங்கள் வழக்கை போட்டே தப்பாக அழகான எல்லாரும் பிரமாதமா இந்த சிப்காட்ல சிப்கோல அப்புறம் தனிநபர்கள் எல்லாம் ஏலத்துக்கு எடுத்து பணையை வெற்றதை பூரா யாருமே தடுக்கிறது கிடையாது. அது வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி உண்மையிலேயே மதுரையில் ஹைகோர்ட் வந்ததுங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்களாம் சும்மா தட்டி தட்டி தொழில் பண்ற வழக்கறிஞர் நுனி நாட்டில் ஆங்கிலம் பேசிட்டு இடத்தையே சொல்லிட்டு எப்படி வித்த காட்டிட்டு சம்பாதிக்கிறாங்க. மக்களோட மக்களாக இருந்தால் நம்ம பண்றோம். அது நம்மள மாதிரி பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப நம்மளால செய்ய முடியும் சட்ட ரீதியா. சாரை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா நான் உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் செஷன்ஸ் கோர்ட்லயும் ஒரு கேஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருப்பாரு, நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவாரு. ஏதாவது மர்டர் கேஸ் அது ஏதாவது வேணும்னே நீங்க குறை பண்ணாதீங்க. அத்தியாவசியமா பண்ணிட்டீங்கன்னா அவரை பார்த்துக்கோங்க. காசுக்காக அல்ல, அவர் வந்து பணத்தை பிரச்சனை நினைக்கிறவர் கிடையாது. ஏதோ நீங்க கொடுக்கறத வாங்கி கொண்டு வந்தவருக்கு ஒப்ப விலை கூறி தன்னுடைய வாக்கையும் தன்னுடைய கல்வியையும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்துவார்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு நீங்க 2 பேரும் பயன்படுறது கேட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து வரணும். நம்ம சார் வந்து ஒரு வலுவான இவர் வந்து பல எல்லா நிறுவனங்களும் கோதாரி கெமிக்கல்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து போய் நின்று செல்வாக்கு இருக்கு சொல்வாக்கு அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு போல போனோம்னா பணம் ஈஸியா தட்டிடலாம். ஒரு நாள் ஒரு 3 நாள் மதுரைக்கு வாங்க, ஒரு 100 பேர் மதுரையிலேயே ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம பணம் பண்ணி கொடுப்போம். ஒரு இடத்துல தோட்டத்துல இடம் கொடுக்குறேன், அங்க தங்குறீங்க. தினசரி காலையிலேயே சாயங்காலமும் சாப்பிட போட்டு விட்டுருவோம் கடைக்காரங்க. மேல மாசிக்குது, கீழே மாசிக்குது, வடக்கு மாசிக்குது, தெற்குல வடிமுறை எல்லாத்தையும் கொடியை பிடிச்சிட்டு போய் ஒரு இதை பண்ணி இந்த வைகையை மேம்படுத்துவதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்